ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 5/3/2026 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 21ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, சுபமுகூர்த்தம், சமநோக்கு நாள், நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, ராக்கு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம், கும்பலக்னம் இருப்பு 1 நாழிகை 35 வினாடிகள், சூரிய உதயம் காலை 6:27 மணிக்கு, கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, திதி இன்று மாலை 6 மணி வரை த்விதியை, அதன் பின்பு திருத்தியை, நட்சத்திரம் இன்று காலை 9 மணி 9 நிமிடங்கள் வரை உத்திரம், அதன் பின்பு ஹஸ்தம், நாமயோகம் இன்று காலை 8:34 மணி வரை சூலம், அதன் பின்பு கண்டம், கரணம் இன்று அதிகாலை 5:53 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு மாலை 6 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை, அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:26 மணி வரை அமிர்த யோகம், அதன் பின்பு காலை 9 மணி 9 நிமிடங்கள் வரை மரண யோகம், அதன் பின்பு சித்த யோகம், சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 9 மணி 9 நிமிடங்கள் வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம், அவிட்டம் சதயம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்னைக்கு வியாழக்கிழமை, குருமகான்களின் தரிசனமும் வழிபாடும் சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான வாழ்க்கை அமைவதற்கு வழிவகை உண்டாகும். அதே மாதிரி இன்னைக்கு நவக்கிரகங்களில் உள்ள தனக்காரகர், புத்திரக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானை நெய்தீபமேற்றி வழிபாடு செய்ய சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். இன்னைக்கு நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் சந்திரன், கும்பராசியில் சூரியன், புதன், ராகு, மீன ராசியில் சுக்கிரன், உச்சம் மற்றும் சந்திரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். மேஷ ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகை ருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கார். அதே சமயம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் இன்றைக்கி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. ஆனால் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, அனாவசியமாக தர்க்கம்லாம் வேண்டாம், சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாள்லாம் நிதானத்தோடு சூதனமாக நடந்துட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க, பேப்பரில் மடித்து. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா மனசில் லைட்டாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஏன் அப்படின்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைக்கி குழந்தைகளின் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம். இருந்தாலும் அந்த குழந்தைகளை அப்படியே தட்டி கொடுத்து
அப்படியே அரவணைச்சிட்டு போகிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கோங்க, அவசரப்பட வேண்டாம். மற்றபடி இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்த அந்த சில உயர்வுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதளவில் சிறிய அளவில் வேதனைகள் தோன்றக்கூடும். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியது துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடம் கேந்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சந்தோஷமாக இருக்கும். அதேமாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த உயர்வுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரமும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். நீங்கள் கேட்ட அந்த வங்கி கடனுதவி அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி அருமையான சான்ஸ். சரியா? இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமைவதால் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும். இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது சரபேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 5. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு உங்களோட ராசிநாதன் சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல அதிக அற்புதமாக இருக்கிறதுனால மனசில் ஒரு தைரியம் இருக்கும். எடுக்கிற காரியங்களில் ஒரு தெளிவு இருக்கும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த வேலையை என்னால் முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி அக்கம் பக்கத்தினரை பகைத்து கொள்வது தவறு. சரியா? அதனால் அவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. மற்றபடி தொழில் வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் நல்ல தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வந்து தருவார். அதேமாரி குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் பெரிய அளவில் வேதனைகளை கொடுக்காது. கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வி முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். புதிய மனை வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ஜென்மராசியில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட பார்வையை வேற வாங்கிக்கிறார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி இன்றைக்கி உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் இருந்தாலும் சிலருக்கு ஆதாய வாய்ப்புகள் உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது நல்லது. தொழில் துறையில் உள்ளவர்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயனசயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி செலவு கண்டிப்பாக நிறைய செலவுகள் வந்து சேரும். கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா எது அனாவசியமான செலவு எது அவசியமான செலவுன்னு நீங்கள் தான் திட்டமிடணும். புரியுது? அதனால் கவனமாக இருக்க. மற்றபடி இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்குள்ள உயர்வுகள் இடமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரமும் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள்.
இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேர்வதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்கள் மனசில் ஒரு நம்பிக்கை துளிர்விடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மையான உயர்வுகள் வந்து சேரலாம். அது கல்வி பயில மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் லாபகரமான போக்கை கடைப்பிடிப்பீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் தேன் சாப்பிட்டு போயிடுங்க. ஹனி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க. ஏன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல சந்திர பகவான். கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க. உத்தியோகத்தில் தொழில் வியாபாரமும் கொஞ்சம் நல்லபடியாக நடக்கணுமே அப்படிங்கிற ஒரு கவலையிலே இன்றைக்கி வேலை செய்வீங்க. இன்றைக்கி இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அதேபோல் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப அற்புதமான ஒரு நாள். மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறைஞ்சிரும். ஏன் அப்படின்னா 9ஆம் இடம் என்று பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார். ஏன்னா சந்திராசிரமம் வெடித்தனாலே சந்தோஷம்தான். இன்றைக்கி உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் மறையும். அதேபோல் நீங்கள் எதிர்பார்த்த வங்கி கடன் உதவி இன்றைய தினம் கைக்கு வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் குழப்ப நிலை அகலும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த கால தாமதம் விலகும். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் வச்சு அப்படியே மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குன்னாலே பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒன்று துடுக்குன்னு பேசுகிற மாதிரி இருக்கும். புரியுதா? அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் அப்படியே அனுசரித்து போகிறது நல்லது மேலதிகாரிகளை. மற்றபடி தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் அனைவரையும் அரவணைத்து செல்வது உச்சிதம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு சாக்லேட் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான மீன ராசினர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? கலகலப்பான நாள்னு சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானத்தில் சந்திர பகவான், என்ன ஜென்ம ராசியில் சனீஸ்வர பகவான் இருக்கார். கொஞ்சம் கவனமாக இருந்தால் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குங்க. மற்றபடி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற சில உயர்வுகள் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகளில்
உங்களோட மூக்கை நுழைக்க வேண்டாம். சரியா? அதேமாரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். புதுமனை புது வீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் சந்தோஷமாக வந்து சேரும். மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3.